இந்த விவாதத்துக்கு எனக்கு நேரம் கிடைத்தமைக்கு எனது நன்றிகளை கூறிக்கொண்டு, உண்மையில் பல வேலை திட்டங்கள் நாங்கள் குறிப்பாக சொல்வதென்றால் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் போக்குவரத்து அமைச்சு கூடாக கௌரவ அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவர்களுடைய கூடுதலாக எமது பகுதிகள், குறிப்பாக வடமாகாணம், அதே போல் எமது மாவட்டங்களோட நெருங்கின தொடர்புடைய ஒரு அமைச்சருங்கிற வகையில் பாரிய நிதி ஒதுக்கீடுகளில் பல வேலை திட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக கூறுவதென்றால் வீதி வேலை திட்டங்கள் எடுக்கலாம், பாலங்கள், அதே போல் வேலை திட்டங்கள்னு சொல்லி பல ஆயிரம் மில்லியன்கள் ஒதுக்கப்பட்டு அதில் என்ன ஒரு நிலை என்றால், அந்த குறுகிய காலத்தில் இந்த முறை ஒதுக்கப்பட்டிருக்கிறதால அந்த வேலைகள், அந்த நிதிக்குரிய வேலைகள் ஒன்றும் நடந்து முடியவில்லை. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. உண்மையில் இருந்தாலும் அந்த வகையில் நான் கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். அதே போல் நாங்கள் எடுத்தால் நகர அபிவிருத்தி சம்பந்தமாகவும் நாங்கள் பார்த்தால் பல வேலை திட்டங்கள், உண்மையிலே அங்கு இருக்கின்ற இலவசமான மின்சார இணைப்பு, நீர் இணைப்பு, அதே போல் ஏனைய வேலை திட்டங்கள் என்று சொல்லி பாரிய வேலை திட்டங்கள் நடைபெறுகின்றது. வீடு அமைக்கிறதையும் எடுத்துக்கொண்டாலும் அவ்வாறான அந்த வேலை திட்டங்கள் கடந்த காலங்கள் மாறி தொடர்ச்சியாக நடப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்த அந்த அமைச்சருக்கும் இந்த இடத்துல நன்றிகளை கூறிக்கொண்டு, குறிப்பாக இந்த வீடு என்று எடுத்துக்கொண்டால் நாங்கள் குறிப்பாக பார்க்கணும், முன்னும் அந்த 10 லட்சம் வழங்கப்படுறது, அந்த 10 லட்சத்தில் செய்யக்கூடியங்கிற அமைப்பில் குறிப்பாக கூறுகின்றால் இந்த ஏனைய பகுதிகளில் அதற்குரிய அந்த கிராம மட்ட அமைப்புகளோ அல்லது சில அமைப்பினர் ஈடுபாடோடு அதில் செய்யலாம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அந்த பகுதியில் கொஞ்சம் அது அவ்வாறான ஏற்பாடுகள் இல்லை. எதிர்காலத்தில் அந்த 10 லட்சம் வீடு திட்டத்திலையும் அந்த நிலைகளை ஏற்படுத்தி அவ்வாறு அதுக்குள்ளே வீடு கட்டக்கூடியதாக ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், யுத்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதி, உங்களோட மீள்குடியேற்ற அமைச்சம் இந்த நகர அபிவிருத்திக்குள்ளே இருக்கின்றது. ஆனால் சரியான கடந்த காலங்களில் மீள்குடியேற்றம் திட்டமிட்ட அடிப்படைகளில் சரியாக நடைபெறவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதால் நீங்கள் அது சம்பந்தமாக ஒரு 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 குழுவை சரியாக தரவுகளை எடுத்து அந்த வேலை திட்டத்தை, இனி மீள்குடியேற்றத்துக்குன்னு தனி அமைச்சு தேவையில்லைங்கிறது இருக்கலாம், ஆனால் அது பூரணப்படுத்தப்படவில்லை. ஒன்றும் ஒரு குறிப்பான ஒரு சமூக புத்தளத்தில் இருக்கின்றார்கள், அவர்களை மீள்குடியேற்றத்துக்குரிய அந்த திட்டங்கள் சரியான செயல்படுத்தவில்லை. அதே போல் அந்த அமைச்சுக்குரிய ஒரு பிரிவால் மீள்குடிய நீண்ட காலமாக இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியேற்றுங்கிற ஒரு பிரிவுகளால் பல வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. குறிப்பாக சொல்வதென்றால் பல பாடசாலை கட்டிடங்கள், அதே மாதிரி கலாச்சார மண்டபங்கள், அதெல்லாம் இன்றைக்கு அறவாசியோடு நிற்கின்றது. அப்போ கடந்த காலங்களில் ஏன் செய்யலாம் என்றால் அந்த நேரம் பொருளாதார தாக்கம் ஒன்று ஏற்பட்டுச்சு. பிறகு செய்வதற்குரிய சூழ்நிலைகள், முயற்சிகள் எடுத்து சில நிதி ஏற்பாடுகள் செய்யல, தேர்தல் வந்துருச்சு. அதுக்கு பிறகு மக்கள் ஊழலை ஒழிப்பதற்காகவும் நேர்மையான ஒரு ஆட்சி செய்வதற்காக உங்களை மக்கள் தெரிவு செஞ்சிருக்கின்றார்கள். அவ்வாறான அந்த நிப்பாட்டிய வேலை திட்டங்களை கைவிடாமல் அதை செய்து முடிக்குமாறு, அந்த செய்து மக்கள் பாவனைக்கு கொடுக்குமாறு நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நாங்கள் குறிப்பாக எடுத்தால் 2024 மார்ச் 18 அன்று வெளியிடப்பட்ட ஐரோப்பிய ஆணைக்குழுவின் அறிக்கையின்படி புதிய கார்கள் மற்றும் வேன்களின் கார்பன் ஆக்சைடு CO2 வெளியேற்ற உண்மையான அளவுக்கும் வாகன பரிசோதனை சான்றிதழ் அறிக்கைக்கும் இடையில் பல வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. வாகனங்கள் போகாமலே அந்த சான்றிதழ்கள் சில இடத்துல கொடுக்கப்படுறதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இது ஒரு சுகாதார சீர்கேடு, பாரிய ஒரு பாதிப்புங்கிற அடிப்படையில் இந்த நிலைமைகள் இருந்தால் இது ஒரு பாரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனை நாங்கள் இங்கே தெரிஞ்சு கொள்ளணும். அது குறிப்பாக சொல்வதென்றால் இதன் மூலம் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு நான் அண்மையில் 27/2 அமைச்சர் அவர்கிட்ட இருந்து கேட்டதுக்கு அமைச்சர் தந்த பதில் அடிப்படையில் கிட்டத்தட்ட 484 கோடி ரூபாய் ஒரு வருடத்துக்குரிய வருமானமாக இருந்ததில் 364 கோடி ரூபாய் தனியார் துறையினருக்கு போயிருக்கின்றது. இவ்வளவு எதையோ அரசு நிறுவனங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றன. இதை மிச்சம் பிடிச்சி இதுகளை நான் நினைக்கிறேன், இதை சூழலை பாதுகாக்கும் விதத்தில் சுற்றாடல் அதிகார சபைக்கு கொடுத்தால்
மரங்களை வச்சு வீதி ஓரமோ இல்லாட்டி ஏனைய தேவைப்படுற இடங்களுக்கு சுற்றாடலை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைக்கு எடுப்பார்கள். அந்த அடிப்படையில் கௌரவ அமைச்சர் அவர்கள் இதை பற்றி கொஞ்சம் பரிசீலனை செய்யலாம் என்று இந்த இடத்துல கேட்டுக்கொள்வதோடு, அதே போல் குறிப்பாக உண்மையிலே பாராட்டக்கூடிய விடயங்களில் நான் குறிப்பாக இந்த முறை எடுத்தால் இந்த கடவத்தை மீறிகம் ஹைவே வேலையை அவசரமாக செய்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்வது உண்மை பொருத்தமான வேலை. அதே மாதிரி நாங்கள் அடிக்கொருக்கா பல இடங்கள்லையும் கேட்டோம், பல முயற்சிகள் எடுத்தோம். எங்களோட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் கதைச்சுக்கிறோம். புத்தளம் இலவங்கலம் ஊடாக மன்னாருக்கு போகின்ற அந்த பாதையை, ஆனால் அது நீதிமன்ற தடை உத்தரவால் நிப்பாட்டப்பட்டிருக்கு, நீதிமன்றம் தீர்ப்பால் அது நிப்பாட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதுக்காக அந்த நேரத்தில் நாங்கள் பார்த்தோம், கடலோரமாக அந்த வீதியை கொண்டு போவதற்குரியது, அது சம்பந்தமாகவும் அமைச்சர் கொஞ்சம் அதற்குரிய ஏற்பாடுகளை பார்த்து அந்த வீதி வரும் பொழுது பாரிய ஒரு அபிவிருத்தி நடக்கும். ஏன் உங்களுக்கு தெரியும், உண்மையிலே இந்த வீதி எதற்காக நிப்பாட்டப்பட்டிருக்குது என்று நாங்கள் அங்கங்கே போக தேவையில்லை. இதை நான் குறிப்பாக சொல்வதென்றால் கூடுதலாக பேசி நாங்கள் அந்த அமர்ந்து கிடக்கிறத பெருசாக்குறன்னு இல்லை, ஆனால் தேவைப்பாடு இருக்குது. நான் நினைக்கின்றேன் கட்டாயம் அமைச்சருக்கு இது தெரியும், ஒரு திட்டமிட்ட சிலருடைய ஏற்பாடால் தான் இந்த வீதி நிப்பாட்டப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் அவசரமாக அதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்து தரணுன்னு கேட்குறதோடு, இந்த தலைமன்னார் ராமேஸ்வரம் பெரி சர்வீஸ் அந்த ஆரம்பிக்க போது டெண்டர் போட போதெல்லாம் இருந்துச்சு 2024. ஆனால் அது ஒன்றுமே இது ஒன்றுமே இல்லை. இந்த பட்ஜெட்டு கூடாகவும் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியலை. அமைச்சர் அவர்கள் உண்மையே எமது நாட்டுடைய அபிவிருத்திக்கும் பொருளாதார எழுச்சிக்கும் நான் நினைக்கின்ற இந்த பெரி சர்வீஸ் பாரிய ஒரு ஊந்து சக்தியாக அமையும் என்ற அடிப்படையில் ஒரு அமைச்சர் அவர்கள் இந்த தலைமன்னார் ராமேஸ்வரம் பெரிய சேவையை அவசரமாக ஏற்பாடு செய்வதற்குரிய ஏற்பாடுகள் நீங்கள் போகலாம். பல மீட்டிங்கு பல விசேட மீட்டிங்கெல்லாம் நடந்துச்சு மன்னாரில். ஆனால் கடைசியாக டெண்டர் போடுற நிலைமையில் தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை முடிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யணும்னு நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கொள்வதோடு, குறிப்பாக அதே போல் அந்த காலங்களில் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த வவுனியா நெடுங்கேணி பகுதியில் விளாசிக்குளம் என்ற ஒரு பாலத்துக்கு அடிக்கல் வச்சோம். இந்த வேலை ஆரம்பிக்கிறதுல அந்த பொருளாதார தாக்கத்தில் அதே மாதிரி கல்மடு காக்கியங்களும் கிராமங்களும் இணைக்கக்கூடிய பாலம், அதே மாதிரி எருக்கிளம்பட்டி மீனவர்களுக்கான கல்லடி பாலம் அது ஒப்பந்தம் பண்ணி ஒப்பந்தக்காரருக்கு வழங்கப்பட்டு அது ஆரம்பிக்க இருக்கையில் தேர்தல் வந்துருச்சு. அப்போ ஒப்பந்தம் வழங்கப்பட்டது தேர்தல் வந்ததால் அதுக்குரிய எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் போயிருக்குது. அதையும் பாருங்கள். நான் குறிப்பாக இந்த 3 பாலங்களும் பிரதானமாக தேவையானது. நாங்கள் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய வேலை திட்டங்களில் கடந்த அரசாங்கம் ஆரம்பித்து தேவையானதை செஞ்சுக்கிறீங்கள். அந்த அடிப்படையில் இதுகளையும் எடுத்து செய்யணும்னு நான் கேட்டுக்கிறதோடு, குறிப்பாக நாங்கள் மன்னார் வவுனியா முல்லைத்தீவு சிடிபியில் நாங்கள் எடுத்துக்கிட்டோம், போக்குவரத்து சேவைகள் எடுத்துக்கிட்டால் சிடிபி ஊடாக கிட்டத்தட்ட அவர்களுக்கு வழங்கப்பட்டுக்கிற அட்டவணையில் 100% சேவையில் எல்லா பகுதிகளிலையும் 60% தான் நடக்கின்றது. மீதி செய்ய முடியாத காரணம் பல பஸ்கள் ரிப்பேராக இருக்குது. அப்போ அதுக்குரிய அதுக்குரிய என்ஜின்களுக்குரிய உதிரி பாகங்கள், ஏனைய உதிரி பாகங்கள் பற்றாக்குறையால் ஒன்றும் நிற்கின்றது. அதுகளை செய்கிறதோடு புதிதாக இப்போ இதால் மாணவர்களிலிருந்து அதே மாதிரி அரசு உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் உறுப்பினர்களே உங்களுக்கு 2 நிமிடங்கள் இருக்கின்றன. பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றால் உண்மையிலே போக்குவரத்துங்கிறது பாரிய பிரச்சனை. யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னாருக்கு வரணும், யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியாவுக்கு அதிகாரிகள் வர்றாங்க இந்த நாளும். அப்போ அந்த அடிப்படையில் தேவையான பஸ், அடுத்த சாரதிகள், கொண்டக்டர்னு சொல்லி அந்த தேவைகளை அடையாளப்படுத்தி விரைவாக, ஏன்னா நீங்கள் இன்டர்வியூ கால் பண்ணிக்கிறீங்கள், எடுப்பதற்குரிய நடவடிக்கை இருக்குது, விரைவுபடுத்தி அதை செய்து தருமாறு தயவான இந்த இடத்துல கேட்டுக்கொள்வதோடு, அதே போல் குறிப்பாக சொல்கிறால் மன்னார் சிடிபிக்குரிய காணி 12 ஏக்கர். ஆனால் அது ஒன்றும் ஒன்றும் எல்லைப்படுத்தி கொடுக்கப்படவில்லை. அப்போ அதற்குரிய வேலிகள் போட வேண்டியிருக்கு. அப்போ அந்த இதுகளோடு ஏனைய பஸ் டிப்போக்கள்லேயும் உள்ளக
வீதிகள் அதே மாதிரி கட்டடங்கள்லாம் பழமை வாய்ந்த கட்டடம் அதே மாதிரி அமைச்சருக்கு தெரியும் போயிருப்பீங்க. அந்த அடிப்படையில் அதுகளை நிவர்த்தி செய்து தர்றதுக்குரிய வேலை திட்டங்களில் கௌரவ அமைச்சர் அவர்கள் செய்து தருமாறு இந்த இடத்துல கேட்டுக்கொள்வதோடு அதே போல் சாதாரணமாக சிறிய மலைக்கும் மன்னார் தீவு பகுதிகள் வந்து பாரிய வெள்ளக்காடாக இருக்கும். இன்னும் இப்போவும் அப்படித்தான் பெய்கின்ற மலைக்கு. அப்போ அதுகளுக்குரிய வடிகால் அமைப்பை ஒழுங்குபடுத்தி அதுக்குரிய திட்டங்களை சரியாக வகுத்து அதிலிருந்து மன்னார் மக்களை பாதுகாக்கிறதோட ஒரு சின்ன மலைக்கும் அவர்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். அவரோட கல்வியிலிருந்து அவங்களோட பொருளாதாரம் பாரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி செல்கின்றது. அதுகளையும் அதையும் ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறதோட கௌரவ சபைக்கு தலைமை தாங்க உறுப்பினர்களே அதே போல் NHD இப்போ கடந்த அரசாங்கம் தான் ஏதோ சில காரணங்களுக்காக அந்த வீட்டு திட்டத்துக்குரிய அதை விரைவாக முடித்து கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடு செய்யலாட்டி நீங்கள் கொஞ்சம் கொடுத்தாலும் ஆனால் போதியும் அந்த நேரம் ஆரம்பிக்கப்பட்டது 5 லட்ச ரூபா வேலை திட்டம். ஆனால் இன்றைக்கு முடிஞ்சவங்களுக்கு சரி முடியாதவங்களுக்கு அதையும் 10 லட்ச ரூபாயாக மாற்றி அவர்கள் கொடுக்க இன்னும் ஒரு நிமிடங்கள் தாங்கள் மன்னார் மாவட்டத்தை எடுக்கலாம், முல்லைத்தீவு அதே மாதிரி வவுனியா மாவட்டங்கள் எடுத்தா பாரிய கிட்டத்தட்ட நான் 3 மாவட்டங்களை 3000 குடும்பத்துக்கு மேலே இருக்கின்றாங்க முடிச்சு கொடுக்க வேண்டிய நிலப்பாடுகளில். அப்போ அவர்களுக்குரிய அந்த ஏற்பாடுகளையும் நிதியை முதல் 5 லட்சம் இருந்துச்சு, பிறகு 7.5 லட்சம் இருந்துச்சு. ஆனால் அதை இப்போ 10 லட்சம் ஆக்கி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு அந்த ஏற்பாடு செஞ்சு கொடுக்க வேறு எந்த வீடு திட்டத்திலையும் அவர்களுடைய பேரை உள்வாங்க இயலாது. இந்த திட்டத்தில் உள்வாங்கி இருக்கிறதால ஏனைய திட்டங்களில் உள்வாங்க இல்லாமல் அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். குடிசை வீடுகள் இருந்தாங்க, அதை கட்டினாங்க. அதே மாதிரி இந்த 2009க்கு முதல் கல்யாணம் கட்டினவங்களுக்கு தான் இந்த 10 லட்ச ரூபா வீடுகள் அங்கே வழங்கப்படுகின்றது. அது ஒரு பாரு இங்கே ஊனமுற்றவர்கள் இருக்காது. அதே போல குறிப்பாக சொன்ன கடும் நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களை இதில் உள்வாங்க பரிசீலனை செய்து வழங்குமாறு கேட்டு இந்த நேரத்துக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி.